உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு செய்யணும். நீங்கள் விரும்புகிற அந்த தேவையில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு கார் வாங்க போகிறீங்க, கார்னால் என்ன கம்பெனி கார் வாங்க போகிறீங்க, அந்த காரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் அந்த காரை நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு கார் வாங்குறதுக்கே ஒரு தெளிவான முடிவு இருந்தால் தான் உங்களுக்கு சிறப்பான காரு, உங்களுக்கு அமையக்கூடிய காரு சரியானதாக இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும், ஒரு உறவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் பொருளாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஒரு காருக்கு எப்படி கண்டிஷன் 100 கண்டிஷன் வச்சுருக்கோமோ அதே மாதிரி கண்டிஷனோடு தேர்ந்தெடுத்து பழகுங்க. கிடைக்கிறத வேறு வழி இல்லாமல் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களை பழக்கிக்கோங்க. இல்லை அடுத்த ஆப்ஷன் வருதும் போது நீங்கள் அதை மாற்றிக்கிடலாம். ஆனால் அடுத்த ஆப்ஷன் வர்ற வரைக்கும் அந்த பொருளை சங்கடப்பட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதை யூஸ் பண்ணும்பொழுது வெறுப்பு அடைஞ்சாலும் சரி, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்று தான் வாழ்க்கை முழுசும் நடக்கும். இதை திருமண விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. காதல் உறவுகளையும் இன்றைய இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தொழில் உறவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கவனமாக எது தேவை, அது எப்படிலாம் இருக்கணுன்றத முடிவு பண்ணிவிட்டு அதை தேர்ந்தெடுங்க. ஒரு வேலை கிடைக்கலைனாலும் அடுத்த ஆப்ஷன் வர வரைக்கும் அதை சந்தோஷமாக பயன்படுத்துங்க. வெறுப்புணர்வோடு பயன்படுத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை விரக்தியாகவே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும்.